ப்ரோ தளபதியை பார்த்தது? ப்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, சொல்லவே முடியாது. சரியான கூஸ் பம்ப்ஸு. அவர் பேசின ஒரு 1 ஹவருமே பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி லைவும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் எங்கே வந்துட்டுருக்காரு, அப்டேட்டு தனி விமானத்தில் வந்தது, அவர் கோவையில் இறங்கி வந்தது எல்லாமே எங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறோம், சரியான ஹாப்பி ப்ரோ. நாங்கள் கரூர்ல வந்து தாமதமா வந்தது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்போ இந்த புதுவையிலயும் சரி கரூர்லயும் சரி சொன்ன டைம்ல கரெக்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணுங்கிறதுல ரொம்ப இதுவா இருக்கிறாங்க. ஸோ அந்த தவறுகள்லாம் திருத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், தவறுகளை திருத்துறாங்கிற காட்டியும் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க. அவங்க இப்போ நார்மலாக இப்போ நம்ம ரோட்டில் போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ கரூரில் வந்து அவர் தாமதம் பண்ணல, மக்கள் தான் தாமதம் பண்ணாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரிட்ஜில் வரும்போது அவரை சுற்றி அத்தனை பேர், அவர் அந்த ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலிங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் பெரிய ரீசனு. மற்றபடி கரூரில் நீட்டாக தான் பேசி எல்லாமே கிளையிற சமயத்தில் அது ஒரு அசம்பாவிதம். அது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் நல்லா காமிச்சாங்க. பட்டு அகென்ஸ்டாகவும் காமிச்சாங்க. அது இப்போ நல்லாவே மாற்றிருக்காரு ப்ரோ. அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போகல. இறங்கணுன்னு என்ன பண்ணிட்டாரு, நட்சத்திர விடுதிக்கும் போகாமல் டேரெக்டாக இங்கே வந்துட்டார். அதெல்லாம் பெரிய விஷயம்தான். அது என்ன உங்களோட கம்பெனியோட யூனிஃபார்ம்? ஆமாம் ப்ரோ, எங்கள் கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க. நாங்கள் ஹெச்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். அது சொல்லவே தேவையில்லை. 7 டைம் அவரே வந்துட்டு பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்தவர் தான். அவர் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பக்கப்பலம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட். இன்றைக்கி கூட பேசுனாங்க, அவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா இன்னும் 20 வருஷம் வயசு குறைகிற மாதிரி. அவர் சொல்லப்போனால் அவர் உண்மையிலுமே அயன்மேன் தான் ப்ரோ. இரும்பு மனிதர் மாதிரி தான் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. 2026ல என்ன எதிர்பார்க்குறீங்க? 2026ல் எதிர்பார்க்குறதுன்னு இல்லை, கண்டிப்பாக அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு. சிஎம்மாக வரணும், விஜயண்ணா தான் வரணும்.